சேன நாடுகள்ல இரட்டை சதம் அடித்த முதல் ஆசிய கேப்டன் சுப்மன் கில். ரெக்கார்ட் புத்தகங்களை சுக்குநூறாக உடைத்த ஜடேஜா. 18 ஆண்டுகள் கழித்து 500 ரன்களுக்கு மேல் இங்கிலாந்தில் அடித்த இந்தியா. வந்து 15 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள தண்ணி வேணுமான்னு சொல்லிட்டு ஜடேஜாவை சீண்டிய இங்கிலாந்து வீரர்கள். 93 வருட கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன் அடித்து வரலாற்று சாதனை படைத்த சுப்மன் கில். பும்ராவுக்கு இணையாக செயல்பட்ட ஆகாஷ்தீப். வேண்டுமென்றே நேரத்தை வீணடித்த ஹாரி புரூக், கோபப்பட்ட ரிஷப் பண்ட். மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடைபெற்ற போட்டியில இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல் பண்ணாங்க. அதுல முதல் நாள் முடிவுல 310க்கு 5 விக்கெட் எடுத்திருந்தாங்க. KL ராகுல் 2 ரன்லையும், கருண் நாயர் 31 ரன்லையும், ஜெய்ஸ்வால் 87 ரன்கள்லையும், இந்த மாதிரி எல்லாருமே சொற்ப ரன்கள் அவுட் ஆக வைஸ் கேப்டன் என்ற பொறுப்பை கூட உணராத ரிஷப் பண்ட் அவர்கள் வெறும் 25 ரன்கள்ல வெளியேற எல்லாரையும் நீக்கிட்டு ஒரு பக்கம் நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரவுண்டராக பேட்டிங்ல பின்னாடி இருக்கக்கூடிய வரிசையில நல்ல ஃபார்ம்ல இருப்பாருன்னு நினைச்சிட்டு சேர்த்தா ஒரு ரன்ல அவரும் அவுட் ஆகிட்டு பெவிலியன் போக இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம், அதாவது எதிரில் நின்னுகிட்டு எதிர்பார்த்த வீரர்கள்லாம் சரியா ஆடுவாங்கன்னு நினைச்சாரு சுப்மன் கில். ஆனா யாருமே கை கொடுக்காத போது ஜடேஜாவோடு இணைந்து 6வது விக்கெட்டுக்கு 211 ரன்னுக்கு இணைந்து கிட்டத்தட்ட 203 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அடிச்சிருந்தாங்க சுப்மன் கில்லும் ஜடேஜாவும். இது வரலாற்றுல 3வது முறையாக அந்த இடத்துல அதிகமான பார்ட்னர்ஷிப் 6வது விக்கெட்டுக்கு மேல அடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா 2022ல ரிஷப் பண்ட்டும் ஜடேஜாவும் சேர்ந்து 222 அடிச்சதுதான் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி 2018ல ரிஷப் பண்ட்டும் KL ராகுலும் இணைந்து 204 ரன்களை அடிச்சிருந்தாங்க. தற்பொழுது 2025ல ஜடேஜாவும் சுப்மன் கில்லும் இணைந்து 203 ரன்களை பார்ட்னர்ஷிப்பாக அமைத்து இந்த இடத்துல 587 வந்திருக்குதுன்னா அதற்கு காரணமே ஒரு பக்கம் ஜெய்ஸ்வாலும் ஜடேஜாவும் சுப்மன் கில்லும். சுப்மன் கில் மட்டுமே தனித்துவமாக 269 ரன்களை அடிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சது இது வரைக்கும் எந்த கேப்டனுமே கிடையாது. அதாவது ஒரு கேப்டனா 269 ரன் டெஸ்ட் ஃபார்மட்ல யாருமே இது வரைக்கும் அடிக்கல. அப்படி இருக்கிற பட்சத்துல, அதுவும் கேப்டனா அடிக்கல, அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் தான் வந்து டாப்ல இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆசியாவுல இவரோட ரெக்கார்டு எடுத்து பாருங்க, கேவலமா இருக்கும். இவரை போயிட்டு கேப்டனா எடுத்து அனுப்புறீங்க, அவர் பேட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாரா இல்ல கேப்டன்ஷிப்காக உழைப்பாரா எதுவுமே தெரியாம அவரை போயிட்டு கேப்டன் ஆக்குறீங்கன்னு சொல்லிட்டு கம்பீரையும் விளாசினார்கள், கூடவே சுப்மன் கில்லையும் விளாசினார்கள். ஏன்னா 31 மட்டும் தான் பேட்டிங் ஆவரேஜா வச்சிருக்கிறாரு வெளிநாட்டு மண்கள்ல. ஆசியாவை தாண்டி அவர் எந்த இடத்துலயுமே ஃபார்ம்ல இல்ல. ஏன் இது வரைக்கும் சதமே அடிக்கல. தற்பொழுது கேப்டன் ஆன உடனே அந்த பொறுப்புணர்வு ஏற்பட்ட உடனே இந்த இடத்துல முதல் மேட்ச்லயும் அவர் தான் சதம் அடிச்சாரு. 2வது மேட்ச்லயும் எல்லாருமே விக்கெட் ஆனா கூட நான் மட்டும் முடிக்கிறேன்டா நின்னு மேட்ச் சொல்லிட்டு 269 ரன் அடிச்சிருந்தாரு. ஒரு கேப்டனா 6வது பிளேயரா இந்த இடத்துல சதம் அடிச்சிருக்காரு வெளிநாடுகள்ல. அதுவும் முன்னாடி எல்லாம் வந்து சச்சின் அடிச்சிருப்பாரு, விராட் கோலி, MS தோனி, அதுக்கு விஜய் ஹசாரே, கவாஸ்கர், இந்த மாதிரி எல்லாருமே அடிச்சிருக்காங்க. அந்த வரிசையில இவரும் சேர்ந்திருக்கிறாரு சொல்ல முடியும். சேன நாடுகள்ல இருந்து ஒரு ஆசிய கேப்டனா இந்த இடத்துல இரட்டை சதம் அடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இவர் மட்டும்தான். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட 2016ல விராட் கோலி அடிச்சது வெஸ்ட் இண்டீஸ் கூட. ஆனா சேன நாடுகள் கிடையாது. சேன நாடுகள் என்பது சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரியான நாடுகள்ல இவ்வளவு ரன் குவித்த ஒரே வீரர் யாருன்னா இந்த சுப்மன் கில் மட்டும்தான். 93 வருட ஆண்டுகால கிரிக்கெட் வரலாற்றிலேயே யாருமே சாதிக்காத சாதனை தான் இன்னைக்கு சுப்மன் கில் சாதிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம ஜடேஜாவை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த இடத்துல 89 ரன் அடிச்சாரு, சதம் அடிப்பாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இது வரைக்கும் 23 அரை சதம் அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம கடைசியா ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற அந்த பிரிஸ்பேன் மைதானத்துல தான் 77 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து 6 இன்னிங்ஸ்ல ரன்னே அடிக்கல. கடைசி போட்டியில கூட முதல் இன்னிங்ஸ்ல 2வது இன்னிங்ஸ்ல சேர்த்து ஒரு 36 ரன்கள், முதல் இன்னிங்ஸ்ல 11, 2வது இன்னிங்ஸ்ல 25, இந்த மாதிரி தான் அடிச்சிருந்தாரு. சரி, இவர் வந்து தூக்கிட்டு குல்தீப் யாதவ் போடுங்க, இவர் விக்கெட் எடுக்கிறதுக்கே லாய்க்கு இல்ல. ஒரு பக்கம் பேட்டிங்ல பின்வரிசையில சரியா ஆடுவாருன்னு நினைச்சா அதை கூட ஆடல. ஆனா இப்படி எல்லாம் பேசின வாய்க்கு மீண்டும் பூட்டு போட்ட மாதிரி தான் இந்த இடத்துல 89 ரன்களை அடிச்சு 137 பாலுக்கு அடிச்சிருக்காரு. இப்படி அடித்திருக்கக்கூடிய ஒரு நபரை பாராட்டக்கூடிய நபர் தான். அதுவும் இல்லாம ரெக்கார்ட் புத்தகங்களை உடைக்கும் அளவிற்கு தான் இவருடைய சாதனைகள் அத்தனையுமே இருந்தது. இந்த இடத்துல இங்கிலாந்துக்கு எதிராக 739 ரன்களையும் அடிச்சு 28 விக்கெட்டையும் எடுத்திருக்கிறார். அதாவது 700க்கு மேலையும் கிட்டத்தட்ட 25க்கு மேலையும் விக்கெட் எடுத்த ஒரே நபர் இந்திய வீரர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜடேஜா மட்டும்தான். அதுவும் இல்லாம அதிகமான அரை
அரை சதம் அடிச்சது இங்கிலாந்துக்கு எதிராக யாருன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா வீரர் 12 சதம். அதற்கு அடுத்து யாரு இருக்கிறதுனா ஜடேஜா மட்டும்தான் 7 சதம் அடிச்சிருக்காரு. தேர்ட் பிளேஸ்ல அஸ்வின் அவர்கள் 6 சதம் அடிச்சிருக்காரு. நேற்றைய போட்டி, அதாவது நேற்றைய தினத்துல வந்து 41 ரன்கள் இருந்தார். தற்பொழுது 89ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இப்படி இருந்தாலும் இந்த இடத்துல 11 இன்னிங்ஸ்ல விளையாடி 2 சதம் 2 ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிராக மொத்தம் 14 டெஸ்ட் போட்டியில 767 ரன்களை அடிச்சு இந்த இடத்துல முன்னிலை வகிக்கிறாரு. ஒரு கிட்டத்தட்ட 1900 நாட்களுக்கு மேலாக நம்பர் 1 ஆல்ரவுண்டரா இருக்கிறாருன்னா அவரை போயிட்டு வெளியே உட்கார வைக்க முடியுமா? குல்தீப் யாதவ் எடுத்துட்டு வரணும்னு எல்லாருக்குமே ஆசைதான். ஏன்னு கேட்டா பும்ராவும் வெளியே போயிட்டாரு. சரி 20 விக்கெட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு குழப்ப நிலை தான் எல்லாருக்குமே. ஏன்னா டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் 20 விக்கெட்டையை முழுமையா எடுத்தாதான் இந்த இடத்துல வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஆனா இந்த இடத்துல 15 விக்கெட் தான் எடுத்தாங்க முதல் போட்டியில. ஆகையால இரண்டாவது போட்டியிலாவது 20 விக்கெட் எடுக்கிறதுக்கான சூழ்நிலையை அமைப்பாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரியான ஒரு ஃபார்மட்ல இங்க போலிங் லைன் அப்ப எடுத்திருக்கலாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலா அஜிப் சிங்க எடுத்திருக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா குல்தீப் யாதவ் எடுத்திருக்கலாம். ஆனா பேட்டிங் ஃபார்மட்டை 8th பிளேஸ் வரைக்கும் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக கம்பீர் அவர்களும் சுப்மன் கில் அவர்களும் இந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் வரைக்கும் எடுத்திருக்காங்க. இதுல முக்கியமா நாம பார்க்க வேண்டியது ஜடேஜா 414க்கு அவுட் ஆயிருந்தாலும் 587 எப்படி வந்தது? அதற்கடுத்து இருந்த விக்கெட்டும் அந்த இடத்துல பலமா கை கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் தான். 42 அடிச்சிருப்பாரு, ஒரு 6 உட்பட. சோ இப்படி வாஷிங்டன் சுந்தரோடனும் சுப்மன் கில் பார்ட்னர்ஷிப் அமைச்சாரு, ஜெய்ஸ்வாலுடனும் அமைச்சாரு, ரிஷப் பண்டுடனும் அமைச்சாரு. இப்படி எல்லாருடனும் ஒரு கேப்டனா நின்னு ஒரு கேப்டனா வழி நடத்தாம நானே உள்ள களத்துல இறங்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் அவரா நின்று தான் முடிச்சு போட்டாரு. அதே மாதிரி ஃபீல்டிங் வந்தாலும் அந்த இடத்துல ஸ்லிப்ல நான் கேட்சுக்கு பிராக்டிஸே பண்ணல, இருந்தாலும் அந்த இடத்துல மனதைரியத்தோட இருந்ததுனால கேட்ச பிடிச்சதுனால இன்னும் எனக்கு நம்பிக்கை கூடுச்சு. நான் தொட்டதெல்லாம் கை கூடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சுப்மன் கில் எந்த இடத்துல போனாலும் அவருக்கு வெற்றியாகவே சூடுகிறது. முதல் மேட்ச்லயே 600 ரன்களை அடிச்சிருந்தா, அதாவது முதல் டெஸ்ட் போட்டியிலேயே அடிச்சிருந்தா கண்டிப்பா இன்னைக்கு வெற்றியோ இல்ல டிராவோ நடந்திருக்கும். இந்த இரண்டாவது போட்டியிலையும் 700 ரன்கள் குவித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வீரர்கள் சொல்றாங்க. அது சாத்தியம் கிடையாது. ஆனா 600 ரன்களை குவிச்சிருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த போட்டியில அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சூழல்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கு வெற்றி பலமாக கூடும் என்றுதான் நினைக்கிறார்கள். ஏன்னா முதல் போட்டியில கூட இப்படிதான் நினைச்சாங்க. ஆனா ஆட்டத்தினுடைய முடிவு எப்படி ஆச்சு? 371 எல்லாம் அடிக்க முடியாது, டிராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இல்ல பும்ராவால விக்கெட் எடுக்க முடிஞ்சிருந்தா, ஓரளவுக்கு 3 விக்கெட் எடுத்திருந்தா கூட நம்ம பக்கம் அணியோட வெற்றி திரும்பி இருக்கும். ஆனா அந்த இடத்துல எதுவுமே நடக்கல, தோல்விதான் தழுவினோம். அதை தொடர்ந்து இந்த இடத்துல நம்ம ஏமாந்து போக கூடாது. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல நாம சுப்மன் கில் பத்தி பேசிதான் ஆகணும். சுப்மன் கில் தலைமையில கேப்டனா வழி நடத்திய பிறகு 18 வருடங்கள் கழித்து இந்த இடத்துல 500க்கு மேல அடிச்சிருக்கிறோம். 2007ல 664 ரன்களை இங்கிலாந்தில் அடிச்சதுதான் கடைசி. இப்போ மட்டும் தான் நம்ம 18 வருஷம் கழிச்சு 2025ல 587 ரன்களை குவிச்சு ஆல் அவுட் ஆகி இருக்கிறோம். இது நமக்கு சாத்தியமாக இருந்தாலும் இந்த இடத்துல போலிங் லைனப்ல நல்ல ஃபார்மை காட்டினா மட்டும்தான் எங்க ஒரு 200-300க்கு ஆல் அவுட் ஆனா கூட நம்ம கைக்கு 200 வந்தா கூட இறங்கி இன்னொரு 300 அடிச்சு 500 கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வெற்றியே இந்த இடத்துல வாகை சூட முடியும். அதுவும் இல்லாம சுப்மன் கில் அவர்கள் 199 பாலுக்கு தான் இந்த இடத்துல 100 அடிச்சாரு. இன்னொரு பக்கம் 311 பாலுக்கு 200 அடிச்சாரு. கடைசியா 348 பாலுக்கு 269 ரன்களை அடிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல நீங்க சச்சினும் எடுத்துக்கோங்க, இன்னொரு பக்கம் விராட் கோலியும் எடுத்துக்கோங்க. சச்சின் கூட 248 அந்த மாதிரி சம்திங் அடிச்சிருக்காரு. விராட் கோலியும் கம்மியா தான் அடிச்சிருக்காரு. ஆனா இந்த இடத்துல 4வது வீரராக இறங்கி சேனா நாடுகள்ல அதிக ரன்களை குவித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சுப்மன் கில் மட்டும் தான் சொல்ல முடியும். 4வது பிளேஸ்ல இறங்கி. ஆனா இவங்க 2 பேருமே, சச்சின் அவர்களும் சரி, இன்னொரு பக்கம் விராட் கோலி அவர்களும் சரி. விராட் கோலி சவுத் ஆப்பிரிக்காவிற்கு எதிராக புனேல அடிச்சாரு. ஆனா சச்சின் அவர்கள் டாக்கால பங்களாதேஷுக்கு எதிராக அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி இவங்க ஏசியாக்குள்ளாரதான் அடிச்சிருக்காங்க. ஆனா ஏசியாவுக்கு வெளியே போயிட்டு சேனா நாட்டிலேயே அடிச்சவன் யாருன்னு கேட்டா சுப்மன் கில் மட்டும்தான். அந்த நிக் நைட்னு ஒரு நபர் இங்கிலாந்துல ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர், அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா சுப்மன் கில் எல்லாம் அசால்ட்டா விக்கெட் எடுத்துடலாங்க. நான் ஐபிஎல் விளையாடும் போதே பார்த்தேன், ரன்களை குவிக்க முடியவில்லை என்று அவர் காலை முன்னாடி தூக்கிட்டு எடுத்துட்டு வருவார். அந்த நேரத்துல நீங்க லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலரா இருந்தா கண்டிப்பா ஃபேடுக்கு போட்டீங்கன்னா விட்டுடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிருந்தாரு. ஆனா இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ராங் ஷாட்டா இந்த 348 பால் ஆடினதுல ஒரு 4 பால் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா முன்னாள் வீரர்களும் இந்த இடத்துல விமர்சிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா ஒரே ஒரு 4 பால் மட்டும்தான் தவறான ஷாட்டை ஆடி அது கூட கேட்சா மாறல, அது ஒரு வேற வகையில போயிட்டு தவிர இவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்ல எந்த ஒரு விக்கெட்டையுமே ஃபால் பண்ணல. ஏன்? இன்னொரு பக்கம் வந்து கார்ஸ் இருக்கார்ல, இப்போ பேட்ஸ்மேன் வந்து போலிங் போடும்போது அந்த பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் பண்ணுவாரு பவுலரை, எப்படி முன்னாடி பின்னாடி டான்ஸ் ஆடி ஓகே இந்த பால் எப்படி வேணாலும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றி போடுவாங்க. அதே மாதிரி கார்ஸ் அவர்கள் போலிங் போடும்போது தன்னுடைய சைகையை மாற்றி அமைச்சு கில்ல விக்கெட் எடுக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல முடியல. இதுவும் ஒரு யுக்தி தான்.
அவரை விக்கெட் எடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு யுக்தியை ஃபாலோ பண்றாங்க. எப்படா இவனை விக்கெட் எடுக்கிறது, ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கார்ஸ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சைகையில ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம ஜடேஜா அவர்கள் 2வது நாளுடைய தொடக்கத்துல 15வது நிமிஷத்திலே தண்ணி கேட்டிருக்காரு, ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சைகை காட்டிருக்காரு. உடனே அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நான் 15வது நிமிஷத்திலே வந்த உடனே தண்ணி கேட்கிற, ஏன் இதுக்கு முன்னாடி குடிச்சிட்டே வரலையான்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்ச உடனே இவர் ஃபோக்கஸ் மாதிரி ஒரு பக்கம் 4 பவுண்டரி 6 அடிப்பாரு, இப்படியாச்சும் விக்கெட் விடும். ஏன்னா நேத்துல இருந்து இவனுங்க வேற பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்காங்களே, இப்படியே போனா 600 ஈஸியா வந்துடும் சொல்லிட்டு அவங்களுடைய லோனை கழட்டணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ திட்டத்தை போடுறாங்க. அது ஆஸ்திரேலியன்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த ஸ்லட்ஜிங் எல்லாம் சீண்டுனா அந்த சீண்டலுக்கு ஏத்த மாதிரி அந்த பேட்ஸ்மேன் பொங்குறது யாருக்கிட்ட நடக்கணும், அது ஆஸ்திரேலியன்ஸ் கிட்ட மட்டும்தான் நடக்கும். ஆனா இங்க எடுபடல. ஜடேஜாவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆச்சுன்னா அவங்களை அமுக்கிடுச்சு. ஒரு பக்கம் 89 அடிச்சாரு, அதுக்கப்புறமா தான் விக்கெட் ஆனாரு. அவங்க பக்கம் போலிங்னு சொல்லும் பொழுது யாருடைய போலிங்குமே எடுபடலாம் தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ரன்னை வாரி வாரி கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன பண்ண முடியும், அவங்களும் ஏதோ ட்ரை பண்றாங்க. ஜாஃப்ரா ஆர்ச்சரியாவது உள்ள எடுத்துட்டு வந்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல முழுக்க இந்தியா 587க்கு ஆல் அவுட் ஆன உடனே 2வது அந்த இங்கிலாந்து அணி களம் இறங்கிய உடனே பும்ரா இல்லையென்ற ஒரு வேதனை எல்லாருக்குமே இருக்கு. போலிங் லைனப்பா பார்த்தா பயமா இருக்கு. பிரசித் கிருஷ்ணா ஜொலிப்பாரான்னு கேட்டா வேகமா போடுறாரு, ஆனா சோம்பேறித்தனமா போடுறாருன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அந்த வகையில பார்க்கும் பொழுது நேற்று அவர் விக்கெட் எடுக்கல. ஆனா இந்திய அணி வெறும் 21 ரன்களுக்கு எல்லாம் 3 விக்கெட்டை எடுத்தது இது ஆச்சரியமா இருந்தது. எப்படா இது நடந்ததுன்னு பார்த்தா பும்ராவுக்கு இணையாக ஆகாஷ்தீப் அந்த இடத்துல களம் இறங்கி தன்னுடைய பங்கிற்கு ஒரே ஓவர்ல 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்காரு. அதுவும் போன முறை சதத்தை அடிச்ச 2 பேருமே அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பும்ரா ஓவரை பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம், அர்ஷ்தீப் சிங்கை ஓவரை பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம், ஆகாஷ்தீப்பை இவங்க எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருப்பான் போல. ஆகையினாலதான் அவங்க அந்த ஓவர்ல பிராக்டிஸ் பண்ணாம விளையாடி இருப்பாங்க. இவர் தொடர்ந்து 2 விக்கெட்டை எடுத்த உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு கிரவுண்ட் முழுக்க. எப்படி சுப்மன் கில் தன்னுடைய 269 அடிச்சுட்டு ஒரு பக்கம் அவுட் ஆயிட்டு போன உடனே இங்கிலாந்து கிரவுண்ட் முழுக்க எழுப்பி கை தட்டுனாங்களோ, அவங்க எழுந்தெல்லாம் கை தட்டல. இந்த 2 விக்கெட் மிகப்பெரிய ஒரு விக்கெட். டக்கட் அவர்கள், இன்னொரு பக்கம் போப் அவர்கள் 2 பேருமே சதம் அடிச்ச வீரர்கள் தான் முதல் டெஸ்ட்ல. ஆகையினால இவங்களுடைய விக்கெட்டை எடுக்கணும். ஒருத்தன் சதம் அடிச்சுட்டு வரானா அவங்ககிட்ட கட்ஸ் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், நாம இந்த மேட்சும் அடிப்போம்டா அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும். ஆனா அவங்களோட விக்கெட்டை கழட்ட உடனே எல்லாருக்குமே பயம் இருந்தது. இந்த பக்கம் ஹாரி ப்ரூக்கும் இன்னொரு பக்கம் ஜோ ரூட் மட்டும் தான் உள்ள இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 77க்கு 3 விக்கெட் என்ற நிலையில் தான் இருக்கிறது. 20-25 ஓவர்கள் வீச வேண்டும், ஆனா அந்த நிலையில வீச முடியல. காரணம் என்னன்னு பார்த்தா ஹாரி ப்ரூக் கடைசியா பண்ண வேலை தான். ஒவ்வொரு பால் வீசும் போதும் டைம் வேஸ்ட் பண்ணிருக்காரு. ரிஷப் பண்ணிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு, சுப்மன் கில்லும் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இப்படி கம்ப்ளைண்ட் பண்ண அம்பையர் போயிட்டு ரொம்ப நெருக்கடியால தான் அவர்கிட்ட போயிட்டு பேச போறாரு. அவரும் சீக்கிரமா அந்த முடிவை எடுத்திருந்தா இந்த நெருக்கடியான நிலைக்கு ஒரு முடிவை கட்டிருக்கலாம், பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கலாம். ஆனா எதையுமே பண்ணாம கடைசி நேரத்துல தான் போயிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. அப்படி மேட்ச்ல என்னதான் சூட்சமும் இங்கிலாந்து அணி பண்ணாலும் இந்த மேட்ச் கண்டிப்பா இந்தியா வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனா அதையும் மீறி இங்கிலாந்து வெற்றி பெறுமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா, அதுவும் டே 3 பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.